பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியா இங்கு பார்க்கிறோம், அதை தொடர்ந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சுவிசேஷம் எருசலேமுக்கு, அங்கு தேவ ஜனங்களுக்கு அந்த இடத்துல ஆவியானவரால பேதுருவின் மூலம் முதல் பிரசங்கம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு எருசலேமிலே துவங்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் மீட்பின் செய்தி சமாரியாவுக்கு சென்று அதை தொடர்ந்து யூதேயாவுக்கும் பூமியின் கடைசி பரியந்தங்களுக்கும் செல்வதற்கு இந்த சுவிசேஷமானது இங்கு பார்க்கிறோம். புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் கடந்து செல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனை அறியாத முதல் தலைமுறை இன்றைக்கு ஜனங்களுக்கு சுவிசேஷம் செல்லுகிறது. இந்த சுவிசேஷம் அதை கேட்ட அந்த புறஜாதி மக்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களாம். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம், புறஜாதி மக்கள் சந்தோஷமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மகிமைப்படுத்தினார்கள். வேதம் சொல்லி இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இன்றைக்கும் சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லா மொழியில் உள்ள மக்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக நித்திய ஜீவன் வெளிப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் இன்றைக்கு அதை கேட்டு விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. இந்த வார்த்தை தேவனுடைய ஜனங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே, அறியப்படாத ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு சென்று நித்திய ஜீவனை நாம் அறிவிக்கும்படி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய மகிமை நமக்குள்ள இருக்கிறது. ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் வரும். இந்த நாள்ல கர்த்தர் இந்த வார்த்தையின் படியே கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கும்படி, எல்லா ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து செல்லும்படி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ ஆண்டவரே, புறஜாதியார் இந்த வார்த்தையை கேட்டபோது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டபோது அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிமைப்படுத்தினார்களே. அன்பு தகப்பனே, யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசித்தார்களோ நித்திய ஜீவன் அவர்களுக்கு ஆண்டவரை கிடைக்கப்பெற்றது. இதே நாளிலே இந்த வசனம் செல்லும் இடமெல்லாம் பரலோகத்தினுடைய வாசல் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஆத்துமாக்களை தேவனுக்கு என்று சொந்தமாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.